வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அருரவிற்கு சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ள செய்தி. நினைத்தது நடக்கவில்லை, ரணில் கவலை. தொடர்ச்சியாக பதவி விலகியுள்ள ஆளுநர்கள், வடமாகாண ஆளுநரும் பதவி விலகல். இணையும் ரணில் சஜித், நாடாளுமன்ற தேர்தலுக்கு புதிய கூட்டணி. நாட்டை விட்டு வெளியேறிய கோட்டபாய ராஜபக்ச, தேர்தலில் படுதோல்வியின் பின்னர் மக்களுக்கு நாமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாடாளுமன்றம் எந்த நேரமும் கலைக்கப்படலாம், சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்ற அனுர. ரணிலின் ஊரடங்கு சட்டத்தை விமர்சிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை பொருளாதார மீட்சிக்கான பாதையில் இட்டுச் செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுஜன பெரமுன சார்பில் தமக்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை தாம் நினைத்த அளவுக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மலர் வீதியில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன அமைச்சர்கள் மற்றும் சபை உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவளிக்க வந்தபோது மக்கள் அவர்களுடன் வரவில்லை என தோன்றுவதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான மக்கள் அனுர திசாநாயக்கவுக்கே வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர். இதேவேளை வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தனது ஆளுநர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட்டும் நேற்றைய தினம் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆளுநர்கள் பலர் தமது பதவி விலகல் கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்திருந்தனர். இதன் மூலம் பதவி விலகிய ஆளுநர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் தோல்வியை அடுத்து 4 ஆளுநர்கள் தங்கள் பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர். இதற்கமைய வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் மற்றும் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளிலிருந்து விலகியவர்களாவர். அத்துடன் ஊவா மாகாண ஆளுநர் அனுர விதானமகே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று மாலை கூட்டப்பட்ட கட்சி கூட்டத்திலேயே இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு அழைப்பு விடுக்க உள்ளனர். மேலும் இந்த தீர்மானம் 2 கட்சிகளும் இணைய வேண்டும் என்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுனவிற்கு எதிராக கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேபாளத்திற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சௌத்ரி குழுமம் விடுத்த அழைப்பின் பேரிலேயே அவர் நேபாளத்திற்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்குமே கோட்டபாய நேற்று 23/9/2024 அன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார். ஜாம்சிகேலில் உள்ள ஹோட்டல் விவாண்டாவில் தங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்பதுடன் இலங்கையின் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சௌத்ரி குழுமத்துடன் ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கோட்டபாய ராஜபக்ச பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதரகத்தின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எமக்கு பாடம் கற்பிப்பது மக்களுக்கு அவசியமாயின் அந்த பாடத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு மீண்டும் சவால்களை வெற்றி கொள்ள தயாராகுவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
தேர்தலில் தனக்கு ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் உங்களுக்கான சிறந்த நாடு என்ற இலக்கை அடைவதற்காக முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பினரை மறக்க முடியாது. ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட என்னை அன்புடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு சிலர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் எமது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவ்வாறு எமது கொள்கைகளை ஏற்று ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சிகள் அன்று புறக்கணித்து 69 லட்சம் மக்களானை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானமிக்கதாக காணப்படுவதை ஜனாதிபதி தேர்தல் வாக்குகளூடாக அவதானிக்க முடிகின்றது. அரசியல் சேறுபூசல்கள் மற்றும் அரசியல் வாக்குறுதிகள் ஏதுமில்லாமல் ஜனாதிபதி வேட்பாளராக புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்கும் வகையில் இளைஞர் யுவதிகளை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டேன் என்றும் நம்புகின்றேன். எமக்கு பாடம் கற்பிப்பது அவசியமாயின் அந்த பாடத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு மீண்டும் சவால்களை வெற்றி கொள்ள தயாராகுவேன். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அன்ரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை எந்த நேரமும் கலைப்பதற்கு தயாராகிவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் பிற சட்டத்துறை வட்டாரங்களிடமும் நேற்று பகல் அவர் ஆலோசனை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைத்து பொது தேர்தலை நடாத்த வேண்டுமாய் அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்காக நாடாளுமன்றத்தை ஒரு தடவை கூட்ட வேண்டும் என்றும் சில தரப்புகள் தெரிவித்தாலும் சட்ட ரீதியாக அது தேவையற்றது என ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட ஒதுக்கீட்டை நேரடியாக வழங்கும் அதிகாரம் அரசமைப்பின் 150வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு உண்டு என சட்டத்துறை வட்டாரங்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளன. நாடாளுமன்றத்தில் அனுரவிற்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் நாடாளுமன்றத்தை தற்போது கூட்டுவது அவர் நிறுவக்கூடிய அரசை தோற்கடிக்க செய்யும் வாய்ப்புகளை தரும். ஆனால் நாடாளுமன்றத்தை கூட்டாமலேயே அதனை கலைத்துவிடும் ஆலோசனையை சட்ட வல்லுநர்கள் அவருக்கு வழங்கியுள்ளனர். மேலும் நாடாளுமன்றத்தில் அனுரவின் இடத்திற்கு நியமிக்கப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சமாதான நீதவான் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்தும் நாடாளுமன்ற கலைப்பை ஜனாதிபதி முன்னெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடித்திருந்த லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி அந்த வெற்றிடத்துக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் 14 மணி நேர ஊரடங்கு சட்டத்தை திடீரென நடைமுறைப்படுத்தும் முடிவு பயனற்றது என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணியின் தலைமை பார்வையாளர் நாக்சோ சான்செஸ் அமரோர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பு பணியை தொடர்ந்து ஊடகங்களுக்கு உரையாற்றிய சான்செஸ் அமோர் அரசாங்கமே சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டத்தை விதித்து அது 12 மணி வரை நீடிக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். வரலாற்றில் இது மிகவும் அமைதியான தேர்தல் செயல்முறை என்று ஒரு அரசு நிறுவனமான தேர்தல் ஆணையம் கூறிய அதே நாளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பொருந்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.